எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே ஆதுக்குட்டி பாருங்க. அவங்க தம்பி ருத்து அவங்க அத்தைக்கிட்ட போயிருந்தாரு கொஞ்ச நேரம். அவங்க அத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் தனியாகவே இருந்தாருங்களா. கொஞ்ச நேரம் கோழி குஞ்சு பொம்மை ரெண்டும் கையில் வச்சுட்டு அழகாக விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. எங்கள் ஆதுக்குட்டி தம்பியை காணோம் அப்படின்னா பொக்குன்னு ஆயிடுவாருங்க. இது ருத்து இருக்கிறானுங்களே, அண்ணனை காணோம் அப்படின்னா தான் அவருக்கு ஒரே ஹாப்பி. அவன் எதிர்பார்க்கவே மாட்டான், அண்ணனை காணோம், அண்ணன் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கவே மாட்டான். ஆனால் எங்கள் ஆதுக்குட்டி வந்து தம்பியை காணோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னா தம்பியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் தம்பியை காணோன்னு சொல்லிட்டு தேடிட்டு பொக்குன்னு வந்து கட்டல் மேலே படுத்துட்டாரு. படுத்துட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் குஷி ஆயிட்டாரு. குஷி ஆகிட்டு ஒவ்வொரு பொம்மையாக எடுத்து எடுத்து விளையாடிட்டு இருக்கிறாருங்க. சரி ருத்து அங்கே இருக்கிறான்ல, சரி ஆதுக்குட்டி வச்சு ஏதோ ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆருத்ரன் பண்ணுற சைட்டையே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். இப்போ அந்த பைப்பை வச்சு விளையாடிட்டு இருந்தான். பைப்பை கீழே போட்டுட்டான். இவங்களுக்காக 2 வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தோம். அந்த வாட்டர் பாட்டில் பிடிச்சி இப்போ இழுக்கிறாரு. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, 2ம் வேண்டான்ட்டு டோரா பார்த்துட்ருக்காரு. எப்படி கண்ணிமைக்காமல் பார்த்துட்ருக்கான் பாருங்கள் டோராவை. அவன் உள் மனசில் தேடுறான்ட்ட இருக்கான் அவங்க தம்பியை. ஓ, ஃபேன் ஓடலைன்னு சார் பொக்குன்னு இருக்காராட்ட இருக்கு. சரி நான் போய் ஃபேன் போட்டுட்டு வரேன். ஃபேன் போட்டுட்டாங்க. ஃபேன் இப்போ சுற்றும்னு நினைக்கிறேன். சுற்றுச்சுன்னா அந்த கிளிப்பை உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சோகம் தெரியுது. தம்பியை காணோன்னு தான் சோகமாக இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க வாங்கிட்டு போனாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அவங்க அத்தை வீடு பக்கத்துலேயே தான் இருக்குங்களா. ஈவினிங் டைமில் யாராவது ஒருத்தரை வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்லை 2 பேர்த்தையுமே வாங்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இவர் ஆருத்ரன் போக மாட்டேன்ட்டார். அதனால் ருத்துக்குட்டியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் எப்படி கம்பு சுற்றுறாரு பார்த்தீங்களா பைப்பை வச்சுட்டு எங்கள் ஆதுக்குட்டி. இவ்வளோ பொம்மை இருக்குங்க பாருங்கள். பக்கெட் நிறைய இவ்வளோ பொம்மை இருக்குது. அங்கே அவ்வளோ பொம்மை இருக்குது. இதிலலாம் எதுவுமே விளையாடாமல் ஆருத்ரன் இப்போ எதை வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா. வேஸ்ட்டாக அவங்க அப்பா சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பைப்பு அதை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. நம்ம பொம்மையை அதை வாங்கிட்டு பொம்மையை கொடுத்தோம் அப்படின்னா வாங்க மாட்டான். அவன் எது விளையாடுறானோ அதுதான் வேணும் அப்படிம்பா. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் ருத்துக்குட்டியை கூட்டிகிட்டு வந்துடுவேங்க. அப்போ தான் ஆருத்ரன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாராட்ட இருக்குது. இல்லைன்னா சார் இப்படி தான் பொக்குன்னு முகத்தை வச்சுட்டு டோரா பார்த்துட்ருப்பாரு. இதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டோரா ஓடலைங்க. டோரா ஓடிட்டுருக்கும்போது ஏதோ நோ சிக்னல்னு சொல்லி வந்துருச்சு. சாருக்கு அது கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே டிவியை பார்க்கல. என்ன திட்டிகிட்டு இருக்கிறாரு மனசுக்குள்ளே. நான் போய் அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வரேங்க. சரிங்களா?